கிறிஸ்துவ விழாக்கப்ப கொந்தளிக்கிறாங்க. டிவிகா குரூப்லாம் இருக்கவங்கலாம் அப்படியே பதறாங்க. ஐயோ, கிறிஸ்துவ கும்பலுக்கு ஆபத்து வந்துருச்சு. நம்ம சீமானு, விஜய் இவங்க எல்லாருமே என்ன கதறாங்க அப்படின்னா, கிறிஸ்துவ விழாவை கொண்டாட விடாம ஹிந்துத்துவாக்கள் அடித்து உடைக்கிறாங்க, எல்லாத்தையும் பண்றாங்க. ஸ்கூலுக்குள்ள இறங்கி அந்த கிறிஸ்துவ கொண்டாட்டத்தை உடைக்கிறாங்கன்னுலாம் கதறிட்டு இருக்காங்க. இவங்க பண்றதும் தப்பு. அவங்க வாட்டுக்கு என்னத்தையே பண்ணிட்டு போறாங்க. ஏன்டா தேவலால பாக்குறீங்க? ஆல்ரெடி ஜனவரி மாசம் வெயிட்டிங்ல இருக்கு. அதுக்குள்ளேயும் ஆரம்பிச்சுறாங்க. டிசம்பர் இன்னும் முடியவே இல்லை. அதுக்குள்ளேயும் ஏன் இந்த வேலை பாக்குறீங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சீமான் கதறாப்ல, ஆமா, லாபில செபஸ்டின் சீமான், விஜய் கதறாப்ல, ஜோசப் விஜய் இல்ல, அவர் கூட்டத்தில் இருக்க இன்னொருத்தர் கதறாப்ல. இவங்க எல்லாம் அவருடைய லாபியும் பாருங்க. நம்முடைய ஸ்டாலின் அவர்களே சொல்றாங்க கிறிஸ்துவ விழா கொண்டாடுறாங்க. நம்ம மோடி எதுவுமே கிறிஸ்துவ விழா கொண்டாடுறாங்க. ஆனா இவங்களுடைய RSS பிஜேபி இவங்க தான் இந்த மாதிரி வேலைகளும் பாக்குறாங்க. என்னடா இது? ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்கிறீங்க. நம்ம ஊர்ல மதுரையில சந்தனக்கூடுக்கு அனுமதி விட்டுருக்காங்க. எந்த ஒரு தடையும் இல்லை. சுதந்திரமாக சந்தனக்கூடு விழா கொண்டாடுங்கன்னு சொல்றாங்க. திருப்பரங்குன்றமலையில ஒரு விளக்கு ஏத்துறேன்னு சொல்லி 2 மாசமா அவங்க மாறி மாறி சண்டை போட்டு கதறிட்டு இருக்காங்க. இவங்க பாட்டுக்கு போனாங்க, இவங்க பாட்டுக்கு விளக்கு ஏத்துனாங்க, சாரி இவங்க பாட்டுக்கு கொடி ஏத்துனாங்க, இவங்க பாட்டுக்கு கொண்டாடி இருக்காங்க. சிம்பிள், முடிஞ்சு வச்சு. அப்போ ஆப்போசிட்ல இருக்க ஜெண்டர்ஸ் குரூப் என்ன பண்ணும்? சங்கி குரூப், தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுது பாருங்க, இந்துக்களின் மனதை புண்படுத்தி விட்டது, கிறிஸ்துவர்களையும் முஸ்லீம்களையும் தான் வாழ வைக்கிறது. அப்போ இவங்க வந்து இந்துக்களுக்கு எதிரான ஒரு குரூப்னு ஆரம்பிச்சாங்கன்னா ஜனவரி மாசம் வந்துடும். இதோட இந்த வீடியோ முடிச்சிடும். Who is this guy?